ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குதிரை படம் நம்ம வீட்டில் மாட்டி வைக்கலாமா? யாரெல்லாம் மாட்டி வைக்கலாம்? இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த 7 குதிரை இருக்கக்கூடிய படங்கள் நிறைய இடத்துல மாட்டி வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த படங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள், வீடுகள், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். இதை ஏன் மாட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த படங்களை மாட்டி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி வாஸ்து குறைபாடுகள் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா, இந்த 7 வெள்ளை குதிரைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த படங்களை மாட்டி வச்சா வாஸ்து குறைபாடுகள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரை அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல ஓடுறது பார்த்தீங்கன்னா, நல்லா ஓடக்கூடிய குதிரை. நம்ம அதிகமாக அதை தான் பார்த்துருப்போம். ஸோ குதிரை அப்படின்னாலே ஓடக்கூடிய குதிரை தான் நம்ம மைண்ட்ல நிற்கும். இந்த குதிரை படங்கள் வாங்கும்போது ஓடுற மாதிரி இருக்க குதிரைகள் தான் வாங்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது நாமளும் இதே மாதிரி ஓடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்கும் தோன்றும். அப்படி தோணுச்சுன்னா அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதனால குதிரை படங்கள் வாங்கி வச்சுட்டா முன்னேற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த குதிரை படங்கள் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு கேட்டா, வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆனாலும் முன்னேற்றமே இல்லை, வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வாங்கி மாட்டுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் உண்டு. பட் வாங்கி மாட்டிட்டு எந்த வேலைக்கும் போகாம எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தா எந்த பலனும் இருக்காது. இன்னும் டீப்பா நான் சர்ச் பண்ணதுல ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தான் இதை யூஸ் பண்ணா ரொம்ப நல்ல பலன் இருக்கும்னு போட்டிருந்தது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொன்னது தான், இப்போவும் சொல்கிறேன். நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த குதிரை படத்தை வாங்கியாச்சு. அடுத்தது எந்த திசையை பார்த்து மாட்டணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த 7 வெள்ளை குதிரைகள் சூரிய பகவானுடைய அம்சமாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிழக்கு திசையை நோக்கி இந்த படத்தை மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லையா வடக்கு திசையை நோக்கி மாட்டி வைக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஜன்னல் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு நேராக இந்த 7 குதிரை படங்களை மாட்டி வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.